பாதாம் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா இன்றைக்கி. பாதாம் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த கப்பில் பாதாம் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்லேயே வந்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மெஷர் பண்ணிக்கோங்க. பாதாம் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 20 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு செஞ்சுக்கலாம். நான் இது ஓவர் நைட் ஊற வச்சிட்டேன். ரொம்ப ரிச்சான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கொடுங்க. பாதாம் நல்லா ஊறிடுச்சு ஒரு நைட் ஃபுல்லாக. பாதாமை அப்படியே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த தோல் ஃபுல்லாக நமக்கு வந்துருங்க. தோலை ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்துட்டு இந்த அளவு இருக்குங்க. இதுக்கு பால் வந்து நான் தேவையான அளவு எடுத்துட்டேங்க. பாலோட மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பாதாம் வந்து ஓரளவுக்கு பேஸ்ட்டாக வர அளவுக்கு பால் சேர்த்தா போதுங்க. எனக்கு வந்து இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பால் வந்து கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. சைடில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு குங்குமப்பூ வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. அப்போ தான் கலர் வந்து நல்லா நமக்கு கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாதாம் அரைச்சோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணுங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம செஞ்சோடனே நம்ம எடுத்து அப்படியே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரைச்சி வச்ச பாதாம் எல்லாத்தையும் ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்யும்போது ஃபுல்லாகவே ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருந்தேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை. நெய் வந்து இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. மொத்தமாக நான் எடுத்திருக்க கப்லேயே வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் நான் எடுத்துக்கிட்டேங்க இங்கே ஃபுல்லாக செய்கிறதுக்கு. அடுப்பை ரொம்ப மீடியமாகவே வச்சுக்கோங்க, நல்லா சிம்மில். ஏன்னா இது நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் தீந்துருச்சுனாலும் அந்த வாசனை வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ ஊற வச்சுருந்தது நல்லா ஊறிடுச்சு. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்போவுமே ஏதாவது ஃபங்க்ஷன்னா லட்டு, மைசூர் பாக் அந்த மாதிரி செய்யாமல் ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து எடுத்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், எப்படி ஒட்டாமல் கொஞ்சம் கூட தீயில சூப்பராக அழகாக வந்திருக்கு. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சுட்டு இல்லை டம்ளர் அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஷேப் பண்ணதும் பாதாமை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பீசஸாக நல்லா தூள் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்துட்டு அந்த பீசஸை சேர்த்துக்கோங்க. பீசஸை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு தட்டி விட்டுருங்க. இது எல்லாமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் செஞ்சுருங்க. ஆறிடுச்சு அப்படின்னா கரெக்டாக உள்ளே வந்து நமக்கு பாதாம்லாம் ப்ரெஸ் பண்ணும்போது உடஞ்சி போயிடும். அதே மாதிரி இதெல்லாம் பண்ணிவிட்டு லைன்ஸ் போட்டு வச்சுருங்க பீசஸ் போடுறதுக்கு. எல்லா லைன்ஸ் எல்லாம் போட்டாச்சுங்க. இதை அப்படியே வந்துட்டு ஒரு 1 hour விட்டுருங்க. 1 hour விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து தனித்தனி பீசஸாக எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், சூப்பரான நம்மளோட பாதாம் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை பாதாம் பர்ஃபின்னு சொல்லலாம், பாதாம் கேக்குன்னு சொல்லலாம், இல்லை பாதாம் கட்லின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக எடுத்து இதை வச்சுட்டு ஒரு 1 day டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறிடணும். ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எடுத்துகிட்டு அழகாக சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.